மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாம் நாள் உயிருடன் எழுந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உங்களிடத்துக்கு வருகிறது மிகுந்த மகிழ்ச்சி. விசுவாச பாதையின் வழிகாட்டி என்பதாய் இயேசுவை குறித்து நாம் இன்று ஒரு சில காரியங்களை தியானிக்கலாம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரசத்திலே வீற்றிருக்கிறார். இயேசுவின் வாழ்வு அவர் வாழ்ந்த வாழ்க்கை மாத்திரமல்ல, நம் எல்லோருக்குமான ஒரு வழிகாட்டியான வாழ்க்கை வாழ்ந்தவர் தான் இயேசு. ஒரு இயேசுவின் சீடனாய் அல்லது அவரை பின்பற்றுகிற விசுவாசிகளாய் நாம் நம் விசுவாச பாதையில் எப்படி நடப்பது, எப்படி சூழ்நிலைகளில் விசுவாசிப்பது அல்லது மேற்கொள்வது, எப்படி பொறுத்திருந்த அவமானங்களை விசுவாசத்தினால் ஜெயிப்பது என்பதை இயேசு நமக்கு கற்றுத் தருகிறார். நம் அனைத்து விசுவாச கேள்விகளுக்கும் பதில் இயேசுவே. அப்படி என்றால் வேதம் சொல்லுகிறது, அதே 12ஆம் அதிகாரம் எபிரேயரில் 1ஆம் வசனம், விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி என்பதாய் சொல்லப்படுகிறது. நம் இயேசு நமக்குள் விசுவாசத்தை துவக்கி அதை எப்படியாய் ஓட வேண்டும் என்பதாய் நமக்கு சொல்லுகிறார். வாழ்ந்து காட்டியவர். இவைகளை எல்லாம் நாம் எப்படி அறியலாம்? சுவிசேஷ நூல்களில், வேதத்தில் நாம் வாசித்து அறிந்து கொள்வதின் மூலமாய்தான் அதன்படி நாம் விசுவாசத்தில் நடக்க முடியும். இன்று நீங்கள் வேதம் வாசித்தீர்களா? விசுவாசித்து நடக்கிறீர்களா? வெளிப்படுத்துதல் 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, ஜெயம் கொள்கிறவன் எவனோ அவன் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோடே கூட உட்காரும்படி அருள் செய்வேன் என்று இயேசு சொல்கிறார். விசுவாச பாதையை ஜெயத்தோடு துவக்கி ஜெயத்தோடு இயேசு கிறிஸ்துவின் உதவியினால் நாம் முடிக்க வேண்டும். இயேசு உங்களோடு கூட இருப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.